என்னதான் உன் தந்தை காசியத்தை சென்று விட்டாலும் இப்படியா குடிப்பது கும்மாளம் படிப்பது நாட்டை பற்றி கவலையே கிடையாதா? நாட்டு மக்கள் என்ன ஆனார்கள், நாடு என்ன ஆனது ஒரு சிந்தனையே கிடையாது. எனக்கு என்ன குறை இருக்கின்றது? அது மட்டுமல்ல, உன் தங்கை என்னுடன் இருந்தால் போதும். அமைச்சரை யாரு நினைச்ச கூட்டி கொடுத்த பாடாச்சு. ஆமா, உள்ள வரும்போது சொல்லிட்டு வரக்கூடாது, அப்படியே வர வேண்டியதுதானா? அது மட்டுமல்ல, ஒரு முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன முக்கிய செய்தி? உன் தம்பி சென்றார் வெளிநாடு, அயல் நாடு சென்றார். அட்டப்படி முடித்து தாய்கள் திரும்பி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இளையவர் வருகிறாரா? வெளிநாடு போற இளையவர் வருகிறாரா? இந்த காஞ்சிபுரத்துக்கு போன ஒப்ப வச்சாரு. என் தம்பி ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி அயல்நாடு சென்றான். பட்டப்படிப்பை முடித்து விட்டு வருகின்றார். அவர் பார்க்கணுமே. அப்படியா? இன்றுதான் வருகின்றான், பார்க்கலாம். ஆமா, தம்பி வந்து உங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, அதனால அவரோட ஆசை பேசிட்டு சீக்கிரமா செல்லம் உன்னை விட்டு சீக்கிரமா வந்து போயிட்டு வாங்க. நான் பஞ்சில இருக்கிறேன், பண்ண மாட்டேங்க, சத்தியமா பண்ண மாட்டேன். வர சொல்ல சீக்கிரம் ஒரு 18:40 சீக்கிரம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. 18:48 சொன்னாங்க. என்ன தெரியுமா? அது ஐயப்பன் கோயில பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்தாலும் பொறுத்து 18:48 தெரியாதா? 18 படியை ஏறுறாங்க, அதான் 48 18. அறிவுத்திறனை பாராட்டுகிறேன். என்ன இங்க ஆத்தாது வேற யாரும் ஆத்த போறா? ஐயா, இப்ப ஆத்தாதீங்க. காலையில வேன்ல போக சொல்ல ஜன்னல சாத்திட்டு சொல்லிட்டு அதனால ஒரு மரியாதை. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல. சீக்கிரம் வந்து பஞ்சனைக்கு வர சொல்ல லெமன் பக்கெட் சீக்கிரம் பாவாட பாத்ரூம்ல அவுத்து போட்டு போய் சொல்லுங்க இல்லையா? எல்லாத்தையும் அலசி மூஞ்சி மேல வைக்க சொல்லிக்கிறேன். என்னங்க மாமா தூது வாழையாலையா
மாட்டேன். நீங்க விரல நீட்டுங்க. நான் ஒரு நேரம் மினுங்கறேன். எப்பொழுதுமே உன் காலிலே சுத்தி ஏன் கொண்டிருக்கிறான். கேக்குறேன்? அது மட்டுமல்ல, எப்படி? அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். தம்பியா? அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? படித்தவன், அன்புள்ளவன், எல்லா விஷயமும் தெரிந்தவன். அவரா? நாம் இப்படி சந்தோஷமாக இருக்க விஷயம் தெரிந்தது நமது கதி அதோ கதிதான். என்னங்க? இருந்தாலும் அவனை விடக்கூடாது. அவனதானே? அவனும் காலிலே சுத்தணும். ஆகட்டுங்க. இந்த நாட்டுக்கு நான் ராஜாக்க வேண்டும். போயிட்டு வாங்க. ஏன் முந்தானி காசுல போட்டு நான் சம்பாரிச்சு இவனுக்கே வைக்கணும்? இந்த நாட்டே நான் எழுதி வாங்க போறேன். ஆயிலாடு போற அம்மா நான் அவன் என் மச்சனை பார்க்கணும். என் மைத்தனை பார்த்து நல்லா இருப்பாரா? அவர் பார்க்காத நல்லா இருப்பாங்கல்ல. என் தம்பி வருவதாக செய்த ஒரே தம்பி பட்ட தம்பி முத்து உடைய சொத்து என்ன வாழ்த்துக்க நான் வாழ்த்துக்கிறேன். அப்பா, மாத்தியாடா முத்தையா சொத்து. போனியா? பிளேன் வச்சு வெடிக்கலையா? என்னடா சொல்ற? பேப்பர்ல வந்தது செத்துட்டுன்னு பார்த்தப்பா நான். வாந்தி வெளியே தூக்கி போவா. வராது, கொரோனா ஊசி போட்டுக்கணும். ஆட்ட நல்லவளா சாவர் இந்த கண்ணி அடிக்க போறது. வராது, கெமினேட்டுக்கு இப்ப வராதுக்கா. 7 மணி வரைக்கும் ஆட வைக்கிறாங்க. தப்பா நினைக்காதீங்க ஐயா. உங்க 14 பேரை தூக்கிட்டு தாங்க நான் போய் சேருவேன். நீ தூக்கிடுவ. நீங்க போனா உங்க பங்கெல்லாம் எப்படி வந்து சேர்றது? தம்பி அயலாடு சண்டை பட்டனை முடிந்து அன்பு அண்ணனை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமோடு தம்பி என்றுமே நலமோடு இருக்க வேண்டும். ராஜா, வெளிநாடு போய் வந்தியா? அதான்டா அங்க வெங்காயம் என்ன விலை விக்குது? வெங்காயம் என்ன விலை? அதுவும் முக்கியமான விஷயம். சின்ன வயசுல சிச்சா மாதிரி நல்லா சிரிச்சு துரும்பா இருந்தேன். இப்படி வள்ளிக்கிழமை போல தலை ஆயிடுது. எல்லாம் எங்க வீட்டு வீட்டு சாப்பாடு இல்ல, எல்லாம் ஊரு சோறு. எங்கடா வர ஒரு சாப்பிட்டா ஒரு ஊருக்கு வர மாட்டேன். ஐயா, வெளிநாடு போனீங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடிங்க வந்தோம். நீங்க தானா? ஆமா, இதுல யாரு அப்பா யாரு அம்மா? நீ தான் அம்மா, நான் அம்மா. நான் தான் அப்பா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். போய் வருவேன். நீ சோறு ஆக்கி வைப்ப, நானு நான் சாப்பிட்டு படுத்துப்பேன். படுத்துப்பேன். நீ எதிர் விட்டு கோபால எடுத்து ஓடிடுவேன். தம்பி வெளிநாடு போய் வந்தியா? ஆமாண்டா, ஆமாண்டா. எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி அந்த அப்பா ஐஸ் காடா வீட்டா ஐஸுக்கு வீங்கல, அந்த குச்சிக்கு தான் வீங்கிட்டேன் நான். ஐஸ் தீனியா என்ன நேரம் அந்த தீனி தான் இவன். தம்பி அயல் நாடு சென்றாய், அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டாயா? ஆமாண்டா. குறை என்பதே கிடையாது. சண்டை இடமலா சிறப்பு. அப்படியா? நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பிதான் முதல் மாணவன். சபா ஆமாண்டா. நீதான் முதல் முதல் மாணவன். இடமே நான் தான். முதல்ல உதவாங்க நீ தானா? டேய். முதல் மதிப்பு. முதல் மதிப்பு. அதான். அதான் நான் வந்து பார்க்கிறேன். ஆ. சின்ன சின்ன வயதுல நம்முடைய அரண்மனையில் துள்ளி குதித்து விளையாடு. ஐயா, என்னடா? ஆ. நான் இப்ப செக் பண்ண போறேன் அவரை. என்ன செக் பண்ண போற? வெளிநாடு போய் வந்தீங்களே, எல்லாம் கத்துக்கணா. முதல் மதிப்பு என்ன? ஆமாண்டா. ஏய், நீ எதை கேட்டாலும் எந்த வினா கேட்டாலும் அதை கேட்ட விடையை தயாரா இங்க இருக்குதுடா எல்லாம். சத்தியமா? ஆமாண்டா. உண்மையா? உண்மையா? அது என்ன உண்மையா? இல்ல உண்மையான்னு கேக்குறேன். ஆமா உண்மையா. ஐயா, எல்லா மொழியும் தெரியுமா? எல்லா மொழியும் தெரியும். தமிழ், உருது, ஏய், தாய்மொழி தமிழ் தெரியாம இருக்குமா? தெலுங்கு. தெரியுதா? தெலுங்கு தெரியுமா? ஆ. ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லி கொடு. ஏய், ஏண்டா கூடு திச்சியா? இது கூடு என்ன கூடம்? கீழ உண்டவரே. தெலுங்கு தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். ஒரு நாட்டு இளவரசன் உனக்கு தெலுங்கு தெரியுமா? நாளைக்கு ஆந்திரா பக்கம் போயிட்டு சோறு தண்ணி இல்லாத மறந்து பாத்துங்க. தெலுங்கு உனக்கு தெரியுமா? நான் சொல்றது தெரிஞ்சு வச்சுப்பா. என்னுடைய அரண்மனையில் வாய்ப்பது காவல் புரிய வேண்டிய ஒரு காவல்காரன். நான் ஆந்திரா பக்கம் லாரி ஓட்டிங்க வந்தேன் நானு. லாரி தான் நான் ஓட்டுவேன். இப்படி தாராசே ஓட்டுறேன். ஐயோ, வண்டி பீஸாகி போய்க்குது. இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மணி பாச வாய் மாரி சிரிச்சு. என்னடா என் தம்பி ஐயா, வாய் விட்டு சிரித்தா வாய் விட்டு போ. விட்டு போகண்டா. உனக்கு 4 வார்த்தை தெலுங்கு வார்த்தை நான் கத்துத்தரேன். அப்படியா? நம்ம பேசுற தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை அதே போலதான் தெலுங்கும். தெலுங்கு நம்ம பேசக்கூட வார்த்தையில கடைசி எழுத்து லூ போட்டுக்கணும். எந்த வார்த்தை பேசினாலும் கடைசி எழுத்து கடைசி லூ, அதுதான் தெலுங்கு. அதான் தெலுங்கா? தெலுங்கு லூ போட்டா அது தெலுங்கா மாறிடும். அப்படியா? டேய் 4 வார்த்தை சொல்லி கொடுடா. 4 வார்த்தை. ஆமாண்டா. இந்த கட்டிக்கிறாங்க, இது பேர் என்ன? இது வந்து டீப்பு. டீப்பு தமிழ்ல டீப்பு. டீப் லைட். டீப் லைட் விட்டுடு. டீப்பு. டீப்பு. ஆமா.
இப்ப நீ தெலுங்குல கத்துக்கணும்னா என்ன கடைசியில லூ போட்டுக்கோ. தீப்புளு சரியா சரியா புடிச்சா பையன் கத்துப்பான்னு நினைக்கிறேன் நான். அத வாசிக்கிறாங்களா ஹார்மோனிகா போட்டுக்கியா? ஹார்மோனியம் தமிழ்ல அது பேரு ஹார்மோனியம் பெட்டி. பெட்டி விட்டுடு. ஹார்மோனியம் சரி பெட்டி பெட்டின்னு சொல்லுவாங்க. ஆமா அதோட லூ போட்டுக்கினா தெலுங்கு என்ன வரும்? பெட்டிலு நல்லு பெட்டிலு பெட்டிலு பாரா என் தம்பி சரியா செப்புறான் பாரா டேய் நான் அவன் சாப்பிடுறான். டேய் சரியாக வாய் திறந்து சொல்கின்றான். இது என்னது? அது மிருதங்கம். மிருதங்கம் மிருதங்கம் தமிழ்ல அது பேர் வந்து மிருதங்கம். மிருதங்கம் தெலுங்குல கத்துக்கணும்னா மிருதங்கலு இப்படியா? என்ன படிப்புடா? உன்னை மெட்ராஸ் கூப்பிடுறாங்க வெட்டுறதுக்கு, போட்டா வெட்டி மாட்டுறதுக்கு. பாரா சீக்கிரம் ஐயா எல்லாத்தையும் தெலுங்குல சொன்னேன். தெலுங்குல 4 வார்த்தை கத்துக்கணும்டா. தமிழ்ல இது பேர் என்ன? தமிழ்ல வந்து டேய் நம்முடைய தமிழக பெண்கள் நல்ல தலவாரி கூந்தலில் பூசூடி நெற்றில் திலகமிட்டு வீதியில் நடந்தா எல்லாருமே கையெழுத்து வணங்கணும்டா. உனக்கு கருத்து சொல்ல தமிழ்ல இது பேர் என்ன? தமிழ்ல பூ கரெக்டா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் நான். என்ன பல்புலு எல்லாத்தையும் சொல்றா. தமிழ்ல இது பேர் என்ன? இப்ப நீ தெலுங்குல சொல்லலன்னா கடைசியில என்ன போடணும்? என்ன வருதுன்னு கடைசியா சொல்லு. இதான் வெளிநாட்டு படிப்புன்றது. ஊர்ல எத்தனை ஸ்கூல் வந்தா படிப்பு போறது கிடையாது. என் பிள்ளை வெளிநாட்டுல படிக்கிறான். அவன் போய் எங்க செல்லுல படம் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். நான் கத்து தரேன். ஏன் தப்பான வார்த்தை நினைக்கிறேன்? இது நல்ல தீப்புளு அது பெட்டிலு அது மிருதங்கலு என்ன தெரியுமா? பூன்னு நான் சொன்னா நான் ஒரு வாயை தந்து பூன்னு சொல்லியிருப்பேன். இது பேரு புஷ்பம் உண்டா இல்லையா? இது பேரு தமிழ்ல புஷ்பம். தெலுங்குல லூ போட்டு சொன்னா புஷ்பம் லூ. என்னமா அதிகமா போடா தலையில அதிகமா இருக்கு பார்த்தா 2 நாள் மூக்கல ஊச்சி நடக்குது. பாலாச்சி விளையாட்டு வச்சு நம்ம அரண்மனை சுற்றி விளையாடி இருக்கின்றேன். ஆனால் அழகான ஒரு சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலை எங்கடா கொண்டு வந்தீங்க? 1050 ரூபாய் கொடுத்து நான் தாங்க வாங்கி சிலையா இது. இந்த அழகிய சிலை செதுக்க எப்பேற்பட்ட ஒளிகள் எல்லாம் சேதமாக இருக்கும். அது கூர்மையான ஒளியாகத்தான் இருக்கும். செதுக்கிய ஒளி கூர்மையான ஒளி. அது ஒளி இருக்கிறவன் பேசணும். எனக்கு நீ ஒளி இல்லாத இந்த சிலையை சோதிப்பதியா? தம்பி இந்த தங்க சிலை யாத்திரிகமா? இந்த தங்க சிலை தாண்டா என் மனைவி நீலாபரி. திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் நடந்து முடிந்து விட்டது. எனக்கு அண்ணியா? இவருடைய மதனியா? அண்ணியடா. இப்படி அழகு தேவதையை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பணிவு பார்த்தாயா? என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா? உன் ஜன்னல தான் சாத்து. கண்ணகியின் மறு பிறவியடா என் மனைவி. பால் சாப்பிடுறீங்களா? ஆலிக் சாப்பிடுறீங்களா? ஊட்டி சாப்பிடுறீங்களா? ஆலிக் சாப்பிடுறீங்களா? மெராடா சாப்பிடுறீங்களா? ஐயோ எவ்வளோ முட்டை என்ன கூட இப்படி தாண்டி கேட்டா? சின்ன வயதில் பெற்றெடுத்த தாய் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. தாய் கிடைத்தினால் உணவு உண்ணதும் கிடையாது. ஆனா அண்ணிய பார்த்ததும் நம்ம பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தானே வருது எனக்கு. ஆமாடா. பெற்றெடுத்த தாய்க்கு சமம். சரிண்ணா, உங்களை பார்த்து விட்டேன். ஆமா. அண்ணிய பார்த்து விட்டேன். ஆமா. நம்முடைய தந்தை எங்க அண்ணா? தந்தை எங்க தெரியுமா சென்று விட்டார்? காசி யாத்திரை. காசி யாத்திரை போகிறார். வர சொல்ல உனக்கு என் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டவர் காசி யாத்திரை சென்று விட்டார். இந்த நாட்டுக்கு மன்னனாகி நான் தான் மன்னன். அப்படியா? கேட்கும்போது சந்தோஷம் இருக்கின்றது. நாம் இருவரும் இந்த சத்தியபுரி நாட்டில் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று பல கோவில் தலங்களுக்கு சென்றிருக்கின்றார். உண்மைதானடா தம்பி? சரி, உங்களை பார்த்து விட்டேன். தெளிவாக பேசிவிட்டு சென்று விட்டார் நம் தந்தை. தந்தையும் சென்று விட்டார், அண்ணியை பார்த்து விட்டேன். ஆனால் நம்முடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தனக்கு
ஐயோ ஐயாக்கு ஆட்டோ தொட்டு வந்துருச்சு. வாய்மையை மரபுகள். ஐயோ என்னப்பா வலி எல்லாம் தாங்க முடியவில்லையே. சாவடிக்கடா வந்த பாடு சாவடிக்க அண்ணன் சாவடிக்க விட வந்த அப்போ என் பணம் நோயா இருக்கு. ஆம்பளை வச்சா வானான்றான், பொம்பளை வச்சா எதமாக்கு தான். இதனால தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுக்கிறாங்க. எங்க என்று கேட்டதும் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து விட்டதாடா. அவளை மட்டும் கேட்காத, அவளை மட்டும் கேட்காத தம்பி. நீ என்ன நடந்தது நீ? தம்பி ஒரு தங்க பாடசாலைக்கு போறா நான் பார்த்தேன். அந்த புக் எடுத்து பார்த்தா அவனோட போட்டோ இருந்தது. அது யாருன்னு கேட்டேன். அடி தேவடியா, அடி தாசி, அடி வேசின்னு கேட்டேன். 3 மாசம் அவன் நானே கேட்டாமா, அவன் நானே கேட்டாமா. தேவடியான்னு கேட்டாடா போட்டேன். இந்த தேவடியால பார்த்து தேவடியா நான் கேட்டா அவன் நானே கேட்டாமா, தாசின்னு கேட்டாடா. நீ அழாதம்மா. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று அவளை சீர சிறப்புல வளர்த்திருக்களே. என்னை விட தங்கை மீது உனக்குதானா பாசம் அதிகம்? அப்படிப்பட்ட பட்டுபாவி இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டானா? கேட்டேன், யாருன்னு கேட்டேன். அது யாரு சொல்லுடி, நான் திருமணம் செய்துன்னு சொன்னேன். என்ன தேவடியான தாசி. சங்கரன் சூடாய் நிக்க முடியவில்லையடா. யார் செய்திருப்பார் இந்த செயலை? யார் செய்திருப்பார்? அந்த தேவேந்திரன் வஜ்ராயுதமாக அந்த படுபாவி நல்லவன் என்று நினைத்தேனடா. அந்த படுபாவி தவறு செய்து விட்டாளடா. இதை கேட்டதற்கு படுபாவி நாட்டை விட்டு தந்து விட்டாளா? நான் மட்டும் நாட்டில் இருந்திருந்தால் அந்த படுபாவியை என் கரத்தினாலே கொண்டு குவித்திருப்பேன். குடும்பம் கட்டு போட போதுன்னா எம்மா கும்பிரி கிடக்குறேன் தெரியுமா? 1050 ரூபாய் கட்டு பிள்ளை கட்டிட்டு பிள்ளை வருமா வராதா? எனக்கு ஒரு சந்தேகம். நான் வந்ததுல இருந்து 1050 ஒண்ணுல தம்பி கடன் வாங்கலாம், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அது யாரு? சத்திய நாட்டு இளவர நாட்டில் ஒரு அவை காவலாளினி ஒரு 1050 கடன் வாங்கியா? இல்லைங்க, நாங்கிட்ட அவங்க வாங்க அது உண்மை காயில தான் தெரியும். இந்த தர்ம பத்தினி அனைத்தும் சொல்வது சத்தியம் சத்தியம் சத்தியமடா. இவளா பத்தினியடா, கண்ணகியை மறுபிரிவியடா, நலாயினின் மறுபிரிவியடா. என்ன பத்தினியோ இந்த பெரும்பாகத்துல எத்தினியோ நானே 1050 ரூபாய் கொடுத்துக்கிறேன். ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசி தங்கை அன்பு தங்கை என்று அவள் மீது நான் தான் அதிகமாக பாச வச்சேன். ஆனால் அந்த படுபாவி தவறு செய்து விட்டால் நாட்டை விட்டே ஓடிவிட்டாள். அந்த பட்டுபாவை பற்றி நினைக்காதீங்க. இப்படி அன்பு தம்பி நான் இருக்கேன். இந்த உத்தம இந்த முத்து நான் இருக்கேன். துணையாக இருப்படா. தம்பி என்ன தெரியுமா? ஒரு நேரத்தில் குடிமக்கள் என்ன குடிமக்கள் எந்த பொருள் எடுக்கிறாங்க? என்ன அமைச்சரே, என்ன ஆனது? குடிமக்கள் என்ன தெரியுமா முறைத்து இருக்கின்றார்கள்? கானகத்தில் இருக்க மிருகங்கள் நாட்டிலே பயிர்களை நாசம் செய்கின்றது என்று. கானகத்தில் இருக்கிற மிருகம் கரண்டி கரடி சிங்கடி ஆகையால் தான் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்களா? உண்மைதான். ஐயோ, பேரிரைச்சல் அதிகமாக இருக்கின்றது. கவலைப்படாதீர்கள் குடிமக்களை, நான் இருக்கின்றேன், நன்றாக உறங்குங்கள். அப்படியா? அமைச்சரே, இப்பொழுது புறப்பட வேண்டும்.
போக்க வேண்டும். அவர்கள் நன்றாக உறங்க வேண்டும். கானகம் செல்லலாம், மிருகங்களை வேட்டையாடி விட்டு வரலாம். அண்ணா நீங்கள் யார்? இந்நாட்டு மன்னர். நீங்கள் வேட்டையாடி செல்வதா சரி என்று வார்த்தை கூறுங்கள். உடைய தம்பி கானகம் சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்புகிறேன். தம்பி, அயல்நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் நீ ஓய்வு பெற வேண்டும். எப்பொழுது நாங்கள் இருவரும் செல்கின்றோம். சென்று மிருகங்களை வேட்டையாடி விட்டு சென்று வெற்றியோடு வாருங்கள். சீக்கிரமாக வருகிறோம். அண்ணனுக்கு ஆபத்தே வரக்கூடாது. ஆபத்தே வராது. வெற்றியோடு வாங்கண்ணா. இதுவரையும் நான் பார்த்துக்கிறேன். காலத்துக்கு போறோட வேட்டையாடு குடிமக்கள் உரையிடுறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. கானகத்துக்கு போறேன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி கல்பனா 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 சரியா செப்புடா. ஏன் போயிட்டு வந்து கல்பனா, சரியா சொல்றா. காலத்துக்கு போறாரு உயிரோட அதனால என் பொண்டாட்டி கல்பனா 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 சொல்றேன். சுகுணா மாட்டு சுக்கரா பருப்பு கலப்புறாங்க. சரி, நான் சொன்ன கல்பனா சாப்பாடு கட்டி கொடுத்துக்கிறா. உனக்கு சாப்பாடு நம்ம 2 பேருக்கும் தான். என்ன சாப்பாடுடா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குமா? என்ன சாப்பாடு? புளியாறு வேற. புளியோதரை. அதான் புளியாறு வேற. புளியோதரை சரியா சொல்லுடா பாவி. பழைய சோத்துல புளிய காய்ச்சி விட்டு மோசிக்கு நிக்குது. அந்த புளியாறு வேற. அது உனக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னது? லெமன் சாதம்டா. லெமன் சாதம். லெமன் சாதம் இல்ல பிஞ்சு. குறைகளை பார்க்க வேண்டும். புறப்பட வேண்டும். புறப்படு. செல்லம். போயிட்டு வாங்க. தம்பி, போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. அண்ணாண்டியா விட்டு போய்க்கிறாங்க உன்ன. பத்திரி தெய்வம்டா. வா, பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா உண்ட. 12 மணிக்கு அண்ணி ரூமுக்கு போவாத. ஆத்தா காடி கொடுத்தல இருக்கும். அது எதை பிடிச்சி கொடுங்கம்மோ. அண்ணி சாமி பக்தி அதிகமா. அங்க நம்ம சாமி வரும். நாக்க தொங்க போடு. அம்மா வெள்ளிக்கு அப்புறம் வெத்திருப்பா. ஆமாம்மா. ஆமாடா அமாவாசை வெத்திருப்பா. அமாவாசை வெள்ளிக்கு எப்படி வருதுங்கிற 1050 ரூபாய் கொடுத்தா நான் போவேன். வெளிநாடு போய் வந்திருக்கிறேன். சாப்பாடு போடு. போடா தம்பி, அயல்நாடு போட. பட்ட படிப்பு முடிச்ச பஸ் எடுத்து அதிகமா இருக்கு.